சரி. ராமானுஜதயா பாத்ரான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். நீளாதுங்கஸ்தனகிரி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டஹஜாம் சஜ்னிகடிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூஜ ஏவாஸ்து பூஜः. இன்றைக்கு திருப்பாவையிலே 9வது பாசுரம் ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிப்போம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர்நித்யம் ஆராதிதஹயானனः ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. பாசுரத்தை சிரிக்கலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றே நாமம் பலவும் நவீனேலோரெம்பாவாய். பாசுரத்தினுடைய அர்த்தத்தை முதலிலே சுருக்கமாக பார்த்து விடுவோம். தூமணி மாடத்து நிர்தோஷமான ரத்னங்களால் சமைக்கப்பட்ட மாளிகையில். இந்த பொழிப்புரை பிரபந்த ரக்ஷை என்கிற உத்தமூர் சுவாமியினுடைய வியாக்கியானத்தை தழுவி எழுதப்பட்டது. அவர் தூ என்பதற்கு நிர்தோஷமான என்று பொருள் கொண்டு அதை மணி என்பதிலே அன்வயிக்கிறார், நிர்தோஷமான ரத்தனங்கள் என்று. இன்னொரு வியாக்கியானத்திலே தூ என்றால் அது மாடத்திலே அன்வயிக்கிறார், பரிசுத்தமான அந்த கிரகத்திலே என்று. ஆக 2 விதமாகவும் பண்ணலாம். தூ மணியா அல்லது மணிமாடம்தான் தூயதாக இருக்கிறதா என்றால் 2ஐயும் எடுத்துக் கொள்ளலாம். நிர்தோஷமான ரத்தனங்களால் சமைக்கப்பட்ட என்றால் நிர்மாணம் பண்ணப்பட்ட என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட மாளிகையிலே இருக்கிறாள் ஒருத்தி. திருப்பாவையிலே 6ஆம் பாசுரத்தில் இருந்து ஒவ்வொரு கோப கன்னிகையை வீட்டுக்கு சென்று துயில் எழுப்புவது போல இருக்கிறது அல்லவா. அதிலே இன்றைக்கு இருப்பவள் கோதூகலமுடைய பாவை என்பவள் பெரியதொரு மாளிகையிலே, செல்வ செழிப்பு மிக்க மாளிகையிலே வசித்துக் கொண்டிருக்கிறாள். நாற்புறமும் தீபங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்க சுற்றும் விளக்கெரிய என்பதற்கு சுற்றும் 4 பக்கத்திலேயும் விளக்கு தீபங்கள் எரிய ஜொலித்துக் கொண்டிருக்க வாசனை புகைகள் மனம் வீச தூபம் கமழ என்றிருக்கிறது. தூபம் அல்லது தூமம் என்று வைத்துக் கொள்ளலாம். புகை தீபத்துக்கு அடுத்தது தூபம் என்றிருப்பதாலே தூபம் என்ற பதமும் சரிதான், தூமம் என்கிற பதமும் சரிதான். வாசனை புகைகள் மனம் வீச, வாசனை வீசும்படியாக அந்த இடம் அமைந்திருக்கிறது. துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே. துயில் அணை இருக்கிறதே, தூக்கத்துக்கு தகுந்ததான ஒரு படுக்கை. அந்த படுக்கையிலே கண் வளர்கிறாள் என்றால் தூங்குகிறாள் என்றுதான் அர்த்தம். கொஞ்சம் மரியாதையோடு சொல்லும் பொழுது கண் வளர்தல் என்று சொல்வோம். அதிலே நித்திரை செய்கிற மாமனுடைய பெண்ணே. அதுக்கடுத்தது மணிக்கதவம் தாழ் திறவாய். ரத்னமயமான கதவனுடைய தாழ்பாளை நீ திற. அவளுடைய மணி மாடத்துக்கு கதவு கூட ரத்னமயமா. பாண்டியர்களுக்கு முக்தா கவாட்டம் இருக்கும் என்றெல்லாம் சொல்வது போல அவளுடைய வீட்டு கதவு ரத்னம் இருந்ததா. அதனுடைய உள்ளுக்குள்ளே தாழ்பால் போட்டுக் கொண்டிருக்கிறாள். வெளியிலே போய் இவர்கள் நின்று கொண்டு அவளிடம் பேசுகிறார்கள். தாழ் திறவாய், தாழ்பாலை நீ திற என்று. அவள் உடனே திறக்கவில்லை போல் இருக்கிறது.
அதனாலே அவளை கூப்பிடுவதற்கு பதில் அவளுடைய தாயார் கூப்பிடுகிறாள். மாமீர் அவளை எழுப்பீரோ, அம்மாமிகளே அந்த பெண்ணை எழுப்ப மாட்டீரோ. அவளாக எழுந்திருக்கவில்லை என்றால் ஏற்கனவே எழுந்திருக்கின்ற அவளை எழுப்பக்கூடாதா? அவளிடம் நேரடியாக பேசுகிறாள், அதாவது அந்த பெண்ணினுடைய தாயாரிடம். உன்னுடைய பெண்ணான இவள் ஊமையளோ, பேசவே மாட்டேன் என்கிறாளே, வாய் ஊமையா என்ன என்று மிகவும் நெருங்கி பழகுவினால் ஆனபடியினாலே இந்த மாதிரி சுவாதீனமாக பேசுகிறாள். அவள் ஊமையா அல்லது செவிடியோ, அவளுக்கு காது கேட்கவில்லையோ என்றெல்லாம் நிந்தை பண்ணுவது போல, இகழ்வது போல பேசுகிறாள். அல்லது அனந்தலோ, மதம் பிடித்தவளோ, அவளுக்கு காது கேட்டு கூட வாய் பேச முடிந்தும் கூட வேண்டுமென்றே பேசாமல் இருந்தால் ஏதோ திமிர்தான் இருக்க வேண்டும் அவளுக்கு. அல்லது மயக்கமாகிற பெருந்தூக்கத்தை தருகிற மந்திரத்துக்கு வசப்பட்டாலோ. சில சமயங்களிலே நாம் பேச நினைத்தாலும் கூட நம்மால் பேச முடியாதபடி வேறு யாராவது மந்திரம் போட்டிருக்கலாம், அல்லது நம் தூக்கம் கலையாதபடி ஒரு மந்திரம் போட்டிருக்கலாம். தூக்கம் கலைந்தாலும் கூட வாயில் பேச்சு எழாதபடி மந்திரம் போட்டிருக்கலாம். எத்தனையோ மந்திரங்கள் இருக்கின்றன. சில சமயங்களிலே நாம் கண்கூடாக கூட பார்க்கிறோம். எங்கள் ஒருவர் வந்து ஒருவரிடம் மந்திரம் போட்டார், அவர் கையையே தூக்க முடியவில்லை. அப்படியெல்லாம் மந்திரங்கள் இருக்கின்றன. அப்படி ஏதாவது ஆய்விட்டதா என்ன உன் பெண்ணுக்கு என்று அந்த பெண்ணுடைய தாயாரிடம் கேட்கிறார்கள். கேட்கிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கதவுக்கு வெளியிலே, வீட்டுக்கு வெளியிலே. நாங்கள் மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று பல நாமங்களை கீர்த்தி கொண்டிருக்கிறோம் எம்பாவாய். கீர்த்தித்துக் கொண்டிருக்கிறோமே, எங்களோடு கூட சேர்ந்து அவளோடு இந்த நாமங்களை கீர்த்திக்க வேண்டாமா? அதற்காக அவளை எழுப்புவீரா என்று எழுப்புகிற பாசுரம் இது. இப்பொழுது இந்த பாசுரத்திலே முதல் ஆரம்பத்திலே செல்வ செழிப்பை வர்ணிக்கிறாள். எவ்வளவு லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற கிரகம் அது என்றால், தூய்மை, ரத்தினங்கள், மாடம், விளக்கு மாலை, தூபம், துயிலணை என்று 6 அம்சங்களை சொல்லி இருக்கிறாள். தூ மணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் என்ற இந்த 2 வரிக்குள்ளே செல்வ செழிப்பை காட்டுவதாக 6 விஷயங்களை சொல்லி இருக்கிறாள் அவள். இந்த 6 விஷயங்கள் செல்வ செழிப்பு என்பது மட்டுமில்லை, பின்னாலே வர வரிகளையும் சேர்த்து பார்த்தோமானால் அவளுக்கு என்னென்ன வாய்த்திருக்கிறது இந்த முடிஞ்ச பாவைக்கு என்றால், முதலிலே அவளுக்கு பரிசுத்தி வாய்த்திருக்கிறது, தூய்மை என்பது. இரண்டாவதாக ரத்னங்கள், தூபம், தீபம் எல்லாம் சொன்னதுனாலே செல்வமும் போகங்களும் அவளுக்கு வாய்த்திருக்கின்றன. மூன்றாவதாக அவளுக்கு நிம்மதி இருக்கிறது, அதனால்தான் துயிலணை மேல் கண் வளர முடிகிறது. நாலாவதாக அவளுக்கு ஆபிஜாத்தியம் இருக்கிறது, நற்குடி பிறப்பு என்று. அது எங்கே இந்த பாசுரத்திலே தெரிகிறது என்றால், மாமான் மகளே என்று சொல்லும் பொழுது அவளுடைய தகப்பனாரை பற்றி பேசுகிறாள் அல்லவா, அவரை பற்றி மாமான் என்று சொல்கிறார். மாமான் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் மா மகான் என்று. மகான் என்பதுதான் தமிழிலே மான் என்று வரும். மாமான் என்றால் பெரியதொரு மகான் என்று. அவர் தகப்பனார் பெரியதொரு மகான் என்ற அர்த்தமும் கிடைப்பதனாலே அவருடைய நற்குடி பிறப்பும் இங்கே பேசப்படுகிறது. பெற்றோருடைய ஆதரவு அவளுக்கு இருப்பது என்பது பேசப்படுகிறது. மாமீர் அவளை எழுப்பீரோ என்றதுனாலே அவள் பெற்றோருக்கு கீழ்பட்டிருக்கிறாள். பெற்றோர்கள் அவளை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் மூலமாக அவளை துயில் எழுப்ப முடியும். இவ்வாறாக அந்த பாவைக்கு, அந்த மாமான் மகள் என்கிற பாவைக்கு பல முக்கியங்கள் வாய்த்திருக்கின்றன என்று இந்த பாசுரம் காண்பிக்கிறது. இப்படி அதிருஷ்டசாலியான ஒரு பெண்ணை அவளுடைய தாயார் மூலமாக எழுப்புகிற பாட்டு இது. முதலிலே
சொன்ன 6ம் முதல் 2 வரிகளிலே சொன்ன பாக்கியங்கள், பிறகு சொன்ன 6 இருக்கிறது பாசுரத்திலே சொன்ன பாக்கியங்கள். அப்படி பாக்கியான பெண்ணை எழுப்புகிறாள். முதல்ல அவளுடைய இல்லத்தை வர்ணிக்கிறாள். அவள் இருக்கிற வீடு எப்படிப்பட்டது என்றால், சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ என்று தீபமும் தூபமும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக மற்ற இலக்கியங்களில் பார்த்தால் கூட ராஜ கிரகங்களை எல்லாம் வர்ணிப்பவர்கள் எதை வர்ணிப்பார்கள்? அரண்மனையை பற்றி வர்ணிக்கிறோம் அல்லது பெரியதொரு மாட மாளிகையை பற்றி வர்ணிக்கிறோம் என்றால் கவிகள் முதலில் சுற்றும் விளைவதை வர்ணிப்பார்கள், அதற்கு அங்கே மனம் கவிழ்வதற்கு பிறகு வர்ணிப்பார்கள் என்று பல இடங்களில் பார்க்கிறோம். உதாரணமாக யாதவாபியுதயம் என்று சுவாமி தேசிகன் காவியம், அதிலே கம்சன் ரசிக்கிற அராஜ கிரகம் அரண்மனைக்க வேண்டும். அப்பொழுது எப்படி சொல்கிறார்? பிரதீபிதை கம்ச கிரகேஷு தீபை என்று அங்கே நிறைய விளக்குகள் எரிகின்றன என்பதைத்தான் முதலிலே சொல்கிறார். விளக்கு என்பது மங்கள வஸ்து, விளக்கு என்பது இருட்டை போக்குவதாலே பயனுள்ள வஸ்து, விளக்கு என்பது அலங்காரமான வஸ்து. அதனாலே இருட்டு போவதற்கு 2-3 விளக்குகள் போரும் என்று நிறுத்தாமல் சுற்றும் விளக்கெரிய என்று இந்த பாசுரத்திலே சொன்னார் போலே ராஜ கிரகங்களில் எல்லாம் நிறைய விளக்குகள் ஏற்றி வைத்திருப்பார்கள் என்று இந்த யாதவாபியுதய வர்ணனையும் சொல்லுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்திலே கூட கிருஷ்ணர் போகிற ஒரு கிரகத்தை வர்ணிக்கிறார். தூபை சுரபிபிர் தீபை ஸ்ரகந்தைரபி மண்டிதம் என்று. அங்கே என்னென்ன இருக்கிறது என்றால், முதலிலே தூபம் சொல்கிறார், பிறகு தீபம், பிறகு புஷ்பம். தூபத்தையும் தீபத்தையும் அங்கே சேர்த்து சொல்லுகிறார் அல்லவா? சுரபிபிஹி என்றால் மனம் கமழா என்று, தூபம் கமழா என்று இருக்கிறதே அதான் தூபை சுரபிபிஹி, வாசனை வீசுகிறது தூபத்திலே. அது தவிர தீபை, அதனாலே மண்டிதம் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த வீடு என்று பாகவதம் அந்த வீட்டை வர்ணிக்கிறது. எந்த வீடு? கிருஷ்ணர் எழுந்தருளுகிற வீடு ஒன்றினுடைய வர்ணனை 10வது ஸ்கந்தத்திலே. தூபத்தையும் தீபத்தையும் தான் முக்கியமாக அங்கேயும் சொல்லி இருக்கிறார். அதே போல இது இந்த வீடு கூட, இந்த பெண் மாமான் மகள் இருக்கிறாரே, இந்த வீடு கூட கிருஷ்ணன் எழுந்தருளக்கூடிய வீடுதான். கிருஷ்ணன் இவளோடு சம்ஸ்லேஷிப்பதற்காக வருவான் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் இந்த மாமான் மகளானவள். அதனாலே தூப தீபங்களாலே மண்டிதமாக ஆக்கி வைத்திருக்கிறாள் என்று. சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ என்கிற இதே பாகவதம் யாதவாபியுதயம் முதலிய இடங்களிலே இருப்பதை இப்பொழுது பார்த்தோம். தூமணி மாடத்து, தூமணி மாடம் இந்த கருத்து ஆழ்வார் பாகங்களிலே உண்டு. ஒரு பாசுரம் திருவாய்மொழியிலே இருக்கிறது. துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் என்று. தொலைவில்லி மங்கலம் என்கிற கஷேத்திரத்தை வர்ணிக்கும் பொழுது அங்கே மணி மாடம் ஓங்கிக் கொண்டிருக்கும். எப்படிப்பட்ட மணி மாடம் என்றால் துவள் இல்லாததாக இருக்கும் என்று. துவள் இல் என்றால் தோஷம் இல்லை என்ற அர்த்தம். அதற்கு பதிலாகத்தான் இந்த திருக்காவிய பாசுரத்திலே தூ என்கிற பதம் இருக்கிறது, ஒற்றை எழுத்து பதம். அதற்கு பரிசுத்தமான என்ற அர்த்தம். கடைசியிலே 2ம் ஒன்றுதான். தோஷம் இல்லாமல் இருக்கிறது என்றால் அசுத்தி என்கிற தோஷம், மாசு என்பது இல்லாமல் இருக்கிறது என்றால் பரிசுத்தமாக இருக்கிறது என்று. ஆழ்வார் பாசுரத்திலே பெருமாளுக்கு மணிமாடம் அதனுடைய வர்ணனை. இந்த திருப்பாவை பாசுரத்திலே பெருமாளுடைய பிரீத்தி பாத்திரமான மாமான் மகள் என்ற ஒருத்திக்கு மணிமாடம். யாருக்கு மணிமாடம் என்பதிலே லேசான வித்தியாசம் தான், அதிக வித்தியாசம் கிடையாது. ஏனென்றால் இந்த மணிமாடமும் பெருமாளுக்கு ஏற்பட்டதுதான். பெருமாளுக்கு இவள் மணிமாடம் பண்ணி வைத்திருக்கிறாள். ஆக ஆழ்வார் பாசுரத்திலே சொன்னது போல துவளில் என்பதற்கு பதில் தூ என்றும் மணிமாடம் என்கிற பதம் அதே மாதிரியும் வைத்துக் கொண்டு இங்கே ஆண்டாள் மொழியை அனுகரித்து பாடுவது போல பாடியிருக்கிறாள். ஆனாலும் கூட வீட்டின் உள்ளே தூமணி மாடத்திலே இவள் இப்படி இன்பம் நுகர்ந்து கொண்டிருக்கிறாள். எப்படி இன்பம் நுகர்கிறாள் என்று தெரியும் என்றால், அங்கே அந்த அந்த துயில் அணையில் கண் வளர்கிறாள் என்று பாசனம் இருக்கிறது.
நன்றாக தூக்கம் வரக்கூடிய ஒரு பஞ்சு மெத்தையிலே தூங்கி கொண்டிருக்கிறாள். தூங்குவதே ஒரு இன்பம் தானே. ஆனால் எதிரே வாசலிலே நிற்பவர்கள், வெளியே நிற்பவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் தூக்கத்தை எல்லாம் துறந்து விட்டு நோன்பு நோற்பதற்காக நியமங்களுடன் கூட குழுவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் வேறுபாடை காண்பிக்கிறார் பாசுரத்திலே. உள்ளே ஒருத்தி, அவள் வேறு மனநிலையிலே இருக்கிறாள். வெளியே பல சிறுமிகள், அவர்களுடைய மனநிலை வேறாக இருக்கிறது. என்னென்ன வேறுபாடு என்று கொஞ்சம் பார்ப்போமா? ஒன்று, உள்ளே வெளியே என்பதே ஒரு வேறுபாடு. நீ மாடத்துக்குள் இருக்கிறாய், நாங்கள் பனித்தலை வீழ வாசலிலே இருக்கிறோம். பனித்தலை வீழ என்பது வேறொரு பாசுரத்திலே பின்னாலே வரப்போகிறது. இருந்தாலும் அந்த வித்தியாசம் என்னவோ இருக்கிறது. நீ உள்ளே இருக்கிறாய், நாங்கள் வெளியே இருக்கிறோம். வெளியே இருந்தால் எங்கள் மேல் கூரை எல்லாம் கிடையாது, அதனாலே பனி எங்கள் மேல் விழும். அப்படி நாங்கள் தவிப்புடன் இருக்கிறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், நீங்கள் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று காண்பிப்பதற்காக மாடத்து என்று. அடுத்தது, நீ கண் வளர்கிறாய், நாங்கள் தூங்காமல் நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறோம். உள்ளே வெளியே என்பது மட்டும் வித்தியாசம் இல்லை, நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய், நாங்கள் தூக்கத்தை விட்டு விட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது பெரிய வித்தியாசம். அதற்கடுத்தது, நீ தூப தீப ஆதி போகங்களை அனுபவிக்கிறாய், சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலின மேல்கிறாய். நாங்கள் அப்படி இல்லை, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போகங்களை எல்லாம் துறக்கிறோம். துறந்து நோன்பு நோற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். அந்த நோன்பு நோற்பதற்குத்தான் உன்னையும் கூட அழைத்து செல்வதற்காக கூப்பிடுகிறோம். நீ போகானுபவம் பண்ணுகிறவளாக இருக்கிறாள், நாங்கள் போகத்தை தெஜித்தவர்களாக இருக்கிறோம் என்பதும் ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம், நீ எங்கள் சொல்லை கேளாமல் ஊமையோ செவிடோ அனந்தலோ மந்திரப்பட்டாளோ என்றெல்லாம் நாங்கள் நினைக்கும்படியாக இருக்கிறாய். நாங்களோ உன்னை விடாமல் எழுப்புவிக்கிறோம். நீ எங்களோடு வர விரும்பாதவள் போலே இருக்கிறாய். நாங்கள் உன்னை விடமாட்டோம், விடாக்கண்டர்களாக இருக்கிறோம், எங்களுடன் நீ வந்துதான் ஆக வேண்டும் என்று உங்கள் பெரியவர்களிடம் முறையிட்டு கொண்டு உன்னை எங்களோடு சேர்த்துக் கொள்ள இருக்கிறோம். இப்படி வேறுபாடுகள் இருக்கின்றன உனக்கும் எங்களுக்கும். இவ்வளவு வேறுபாடு கொண்ட உன்னை நாங்கள் எழுப்புகிறோம் என்று இந்த ஸ்லோகத்தினுள், இந்த பாசுரத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த வேறுபாடை வைத்து வேறுபாடை இட்டு ஒரு ஐதிஹ்யம் ஒன்று நிலவுகிறது. ஐதிஹ்யம் என்றால் சுமார் 1000 வருஷங்களுக்கு முன் நடந்த ஒரு சிறிய சம்பவம். என்ன என்றால், இந்த பாசுரத்தை பற்றித்தான் இதை அனுசந்தித்துக் கொண்டே இருந்தார் 2 பேர், ராமானுஜர், பெரிய நம்பி. பெரிய நம்பி என்பவர் ராமானுஜருடைய ஆச்சாரியர். ஆச்சாரியரும் சிஷ்யருமாக அளவளாவுகிறார்கள் இந்த தூமணி மாடத்து பாசுரத்தை அனுசந்திக்கும் பொழுது. அவர்கள் எல்லாம், ராமானுஜர் முதலியவர்கள் எல்லாம் பாசுரங்களை அனுசந்திக்கும் போது அர்த்தத்தோடு அனுசந்திப்பது வழக்கம் என்று பல ஐதிஹ்யம் வருகிறது. ராமானுஜர் தன்னுடைய ஆச்சாரியரிடம், இவள் இப்படி உறங்குவதும் அவர்கள் உறக்கமின்றி இருப்பதும் கூடினபடி எங்கனே என்று கேட்டாராம். இந்த பாசுரத்தை பார்த்தோம்னால், மாமான் மகள் என்பவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். வாசலிலே நின்று கூப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் உறங்காமல் இருக்கிறார்கள். இந்த வேறுபாட்டை தான் காண்கிறார். அது இவ்விரண்டும் கூடினபடி எங்கே என்றால், இது இரண்டுக்கும் எப்படி ஒத்து வருகிறது? ஒருவளை உறங்குபவளாகவும் இவர்களிடமிருந்து மனநிலையே வேறுபட்டவளாகவும் சித்தரித்து, மற்றவர்களை எல்லாம் வேறு மனநிலை கொண்டவர்களாக சித்தரிப்பதே இந்த வேறுபாடுக்கு என்ன காரணம்? இரண்டையும் ஒரே பாசுரத்திலே சித்திரணம் பண்ணி இருக்கிறாளே ஆண்டாள் என்று அவர் நினைத்து பார்க்கிறார். தன்னுடைய ஆச்சாரியனிடம் அளவளாவுகிறார். அதற்கு அந்த பெரிய நம்பி 18 தடவை திருக்கோட்டியூர் நடந்த நீரும் உம்முடைய ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பியும் கூடினது போலே என்று உம்மையே கொண்டு தெளிவீர்.
அதாவது அன்றைக்கு இது எப்படி இவ்வளவு வேறுபாடுடைய இரு சாரார் உரையாடுகிறார்கள் என்று நீர் கேட்கிறீரே இப்பொழுது, அன்றைக்கு போவானே இன்றைக்கு உங்களுடைய சரித்திரத்திலேயே அப்படித்தானே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருக்கோட்டியூர் நம்பி என்று ஒருவர் திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்திலே வசிக்கிறார். அவரிடமிருந்து அர்த்தோபதேசங்கள் பெறுவதற்காக நீர் பாடாய்படுகிறீர். 18 தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு நடந்து நடந்து சென்று 18வது தடவைதான் உமக்கு அது கிடைக்கிறது. அப்பொழுது அவருடைய மனநிலை வேறாக இருக்கிறது, உம்முடைய மனநிலை வேறாக இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறார்? மந்திரம் மிகவும் பொக்கிஷமானது, மிகவும் அனர்கமானது, அந்த மந்திரார்த்தங்களை எல்லாம் எளிதிலே வெளியிட்டு விடக் கூடாது என்று அவருடைய மனநிலை அப்படி இருந்தது. உம்முடைய மனநிலை எப்படி இருந்தது? மிகவும் சிரமப்பட்டு எத்தனை தடவை வேண்டுமானால் நடந்து அந்த மந்திரத்தை கற்று பிறகு அவரை போல் இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த மந்திரத்தை உபதேசித்து லோகத்தை எல்லாம் உஜ்ஜீவனம் பண்ண வேண்டும் என்று உம்முடைய மனநிலை வேறாக இருந்தது. 2 பேரும் சொல்வது சாஸ்திரியம்தான். மந்திரத்தை கோபனம் பண்ண வேண்டும், மறைத்து வைக்க வேண்டும், அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அது உதவும் என்று திருக்கோட்டியூர் நம்பி நினைத்ததும் சரிதான். அந்த மந்திரத்தை கோபனம் பண்ணுகிற சாக்கிலே பல பேருக்கு உபயோகப்படாமல் பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு அதை சொல்லித்தர வேண்டும், நிறைய பேரை ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவஞர்கள் ஆக்க வேண்டும் என்று ராமானுஜர் நினைத்ததும் சரிதான். 2ம் சரியாயிருந்தாலும் 2ம் வேறுபட்ட மன்னனே. அவை 2ம் கூடி இருக்கவில்லையோ, அவர்கள் இருவருக்கிடையே சம்பாஷணம் நடைபெறவில்லையோ. அது போலத்தான் இங்கே மாமான் மகள் என்று ஒருத்தி வேறொரு மனநிலையிலே இருக்கிறாள். அவளை கூப்பிட போன செல்வ சிறுமியர்கள் எல்லாம் வேறொரு மனநிலையில் இருக்கிறார்கள் என்று பெரிய நம்பி ராமானுஜருக்கு விளக்கினாராம். அவருக்கு நன்றாக விளங்கிவிட்டதாம். இது ஒரு ஐதிகம். இப்பொழுது நமக்கு கூட அதே மாதிரிதான் சந்தேகம் வருகிறது. சற்று முன்தான் பார்த்தோம், உள்ளே இருப்பவருடைய மனநிலை வேறாக இருக்கிறது, வெளியே இருந்து அழைப்பவர்களுடைய மனநிலை வேறாக இருக்கிறது, நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன என்று 4 வேறுபாடுகளை காட்டினோம். நமக்கும் தான் ராமானுஜருக்கு ஏற்பட்ட இதே சந்தேகம் வருகிறது. இப்படி மனநிலை ஒத்திருப்பவர்களைத்தானே நோன்புக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும், இவள் எதற்கு தங்கள் மனநிலையிலிருந்து வேறுபட்ட மனநிலை கொண்டவளை வருந்தி வருந்தி அழைக்கிறார்கள் என்று அதற்கு யோசித்து பார்த்து நம்முடைய பூர்வர்கள் வேறு சில சமாதானங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே ஒன்று இப்பொழுது பரநியாசம் பண்ணினால் நிಶ್ಚಿಂತೆயாக இருக்க அதை இனி பண்ண வேண்டியவர்கள் தவிப்புடன் இருப்பது போல இது என்று நமக்கே கூட ரசத்திரைசார முதலிய கிரந்தங்களிலே சுவாமி தேசிகன் போதிப்பது என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கூட நிಶ್ಚಿಂತೆயாக இருக்கிற சந்தர்ப்பமும் உண்டு, மனசிலே தவிப்போடு கூட கதா கதா என்று அரற்றுகிற சந்தர்ப்பமும் உண்டு. அரற்ற வேண்டிய சந்தர்ப்பத்திலே அரற்றத்தான் வேண்டும், பின்பொரு சந்தர்ப்பத்திலே நமக்கு நிர்பரனாக ஆன பிறகு நிಶ್ಚಿಂತೆயாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி நமக்கே 2 மனநிலைகளும் விகிதங்களாகவே இருக்கின்றன. பரநியாசம் ஆன பிறகு உத்தர கிருத்தியத்திலே இவன் கிருத்த கிருத்தியனாக நினைத்து நிಶ್ಚಿಂತೆயாக இருக்க வேண்டும். அதற்கு மேல் அவன் வருந்தினானாகில் அது தப்பு என்று சாரம் சொல்லுகிறது சாரம். ஆனால் பரநியாசத்துக்கு முன்னே தவிப்பான தவிப்பு, நம்முடைய ஆத்ம ரட்சை எப்படி ஈடேற போகிறது, நம்முடைய ஆத்ம சமர்ப்பணம் பகவானிடம் நன்றாக நடந்தேறுமா என்றெல்லாம் தவிப்பு. இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அதே போலத்தான் இங்கேயும் இப்படி இருக்கக்கூடும். உள்ளே இருப்பவள் ஏற்கனவே கிருஷ்ண சம்சேஷத்தை வாய்ப்பு அதை மனதிலே நினைத்துக் கொண்டு தூங்குகிறாளா இருக்கலாம். வெளியே இருப்பவர்கள் இனி கிருஷ்ண சம்சேஷத்தை பெறுவதற்காக பாடுபடுபவர்களாக இருக்கலாம். கிருஷ்ணன் இங்கு வருவான் என்று காத்திருப்பவள் ஒருத்தி. இங்கே அந்த தூமணி மாடத்துக்கு கிருஷ்ணன் வருவான் என்று அதற்காக அலங்காரங்களை எல்லாம் பண்ணி சுற்றும் விளக்கேற்றி தூபம் கமழ வைத்து காத்து கொண்டிருக்கிறவள் ஒருத்தி. நாம் கிருஷ்ணரிடம் போக வேண்டும் என்று துடிப்பவர்கள் பல பேர்.
அவர்கள் வீட்டுக்கு வெளியே நின்று இவளையும் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காரணத்தாலே கூட மாறுபாடுகள் இருக்கலாம். ஆக வேறுபாடுகளை இந்த பாசுரம் சொல்லி இருப்பது வாஸ்தவம். அதற்கான காரணத்தை நேரடியாக ஆண்டாள் சொல்லாவிட்டாலும் பூர்வர்கள் சொல்லி இருக்கிறார்கள் உரைகளிலே இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கக்கூடும் என்று. மாறுபாடுகளுக்கான காரணத்தை பார்த்தோம். ஊமையோ செவிடோ அனந்தலோ மந்திரப்பட்டாளோ என்று 4 சொல்கிறாரே, அது ஊமையோ செவிடோ என்று சொன்னது புரிகிறது. அவள் எங்களுக்கு பேச மாட்ட பதில் சொல்லாமல் இருக்கிறாளே, அவள் ஊமையா அல்லது நாங்கள் சொல்லுவதுதான் அவளுக்கு கேட்கவில்லையா, இல்லது கேட்டும் அவள் காதில் விழாதபடி அவள் செவிடா என்றெல்லாம் சந்தேகம் வருவது புரிகிறது. மந்திரப்பட்டாளோ என்று அது என்ன என்றால் அதற்கு கூட வேறு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். நாம் என்ன அர்த்தம் சொன்னோம்? லோகத்திலே மந்திர சித்தி பெற்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அபிச்சாரம் முதலிய இம்மை பயன்களுக்கான மந்திரங்கள் இருக்கின்றன. வேறொருவரை கை அசைக்க முடியாதபடி பண்ணுகிற மந்திரம் என்று நான் சொல்லி காண்பித்தேன். அதே மாதிரி பேச முடியாதபடி அப்படியெல்லாம் மந்திரங்களிலே கட்டி போடலாம் சரி என்று அர்த்தம் சொன்னேன். இப்பொழுது வேறு விதமாக அர்த்தம். எப்படி என்றால், ஒருவேளை கிருஷ்ணனே தான் அந்த மந்திரத்தை போட்டு விட்டானோ? பாட்டிலே அது இல்லை, மந்திரப்பட்டாளோ என்றுதான் இருக்கிறது. உரை எழுதுபவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த மாமான் மகளுக்கு மந்திரம் போட்டவனே கிருஷ்ணன் தானோ என்னவோ என்று. அதற்கு நாச்சியார் திருமொழியில் இருந்து ஒரு பாசுரத்தை காண்பிக்கிறார். நாச்சியார் திருமொழியும் இதே ஆண்டாள் இயற்றுகிறதுதானே. பெய்யுமாமுகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாயமந்திரன்கொலோ. கிருஷ்ணா, நீ வந்தாலே நாங்கள் எல்லாம் மயங்கி போய்விடுகிறோம். உன்னுடைய முகத்திலே அப்படி என்ன மாயம் இருக்கிறது, அப்படி என்ன மந்திரம் இருக்கிறது? நீ பேச்சு, நீ பண்ணுகிற செய்கை, நீ பேசுகிற பேச்சு, எது எடுத்தாலும் நாங்கள் அப்படியே சொக்கி விடுகிறோமே. அப்படி என்ன விசேஷ குணம் உனக்கு இருக்கிறது? உன் முகம் மாய மந்திரம் தான் கொலோ என்று, முகமே மாய மந்திரம் என்று சொல்கிறாள் நாச்சியார். அதனாலே இந்த மாமான் மகளானவள் கிருஷ்ணன் போட்ட மந்திரத்திலே சிக்கிவிட்டாளோ, அதிலே சொக்கி போய்விட்டாளோ என்றெல்லாம் எண்ணி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்று. கிருஷ்ணன் தான் இவளை வசீகரித்து மந்திரம் போட்டு விட்டானோ என்னமோ என்று ஒரு சந்தேகமும் இவர்களுக்கு இருக்கிறது. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், இவளை மாமான் மகளே என்று கூப்பிடுகிறாள். இந்த மாமான் மகளே என்பதற்கு 3 கருத்துகள் இருப்பதாக அபிநவ தேசிக உத்தமூர் சுவாமி எழுதியிருக்கிறார். முதல் கருத்து நமக்கெல்லாம் புரிகிற கருத்து. உறவு முறையிலே இந்த பெண்ணனுடைய தந்தை தாய் வழி மாமனாக ஆகிறான் கூப்பிடுபவர்களுக்கு. அது ஒரு கருத்து. அதுதான் ஸ்பஷ்டமாக நமக்கு எளிதாக புரிகிறது. இவள் அவர்களுக்கு மாமான் மகள் என்று. இன்னொன்று, மகான் என்கிறதனுடைய சுருக்கம் மாமகான், மகாமகான், பெரியதொரு மகான் என்ற அர்த்தம். இவளுடைய தந்தை அப்படி இருக்கலாம். இங்கே அதை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அப்படிப்பட்ட தந்தைக்கு பெண்ணாக பிறந்து நீ இப்படி எங்களை உபேட்சித்து வாயிலே நிற்க வைத்து விட்டு நீ வாட்டுக்கு தூங்கி கொண்டிருக்கலாமோ என்பதை சொல்வதற்காக மாமான் மகளே என்று கூப்பிடுகிறாள். அந்த கூப்பிடுதலிலேயே அதிலே இருக்கிற அபிப்பிராயம், பாவம், ஆசையும் புரிந்துவிட வேண்டும். அல்லது மூன்றாவது, அசட்டு பெண்ணே என்ற அர்த்தம். மாமான் மகளே என்பதற்கு அசட்டு பெண்ணே என்கிற அர்த்தம் கிடைக்குமா என்ன என்றால், அது எப்படி கிடைக்கும் என்பதை இந்த பிரபந்த ரட்சை விளக்குகிறது. சம்ஸ்கிருதத்திலே மாதுல புத்திரி என்ற ஒரு பதம் இருக்கிறது. அதற்கு அசடு என்றே அர்த்தம். தமிழிலே கூட அம்மாஞ்சி என்று ஒரு பதம் இருக்கிறது. அதற்கு அசடு என்ற அர்த்தம் விவகாரத்திலேயும் இருக்கிறது. போடா அவன் ஒரு அம்மாஞ்சி பெயர்டா அப்படின்னா, வாஸ்தவத்திலே அம்மானுடைய சேய் மாதுல புத்திரன் என்றுதான் பதத்துக்கு அர்த்தம்.
ஆனால் அது விவகாரத்திலே எந்த அர்த்தத்தில் கையாளப்படுகிறது என்றால் அவன் அசட்டு பையன் என்று. அந்த மாமான் மகளே என்று சொன்னாலே அசட்டு பெண்ணே என்ற அர்த்தம் வரலாம் என்றும். ஆக மாமான் மகளே என்று சொல்வதிலே 3 கருத்துகள் இருக்கின்றன. மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமம். திருப்பாவிலே நான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஏதாவது ஒரு பகவன் நாமம் புதுசாக வந்திருக்கும். 1-2 பாசுரங்கள் தான் விதிவிலக்கு. மற்ற 28 பாசுரங்களிலேயும் புதுசான பகவன் நாமங்கள் வரும். அந்த விதிவிலக்கை சரி கட்டுவதற்காக இந்த பாசுரத்திலே 3 திருநாமங்கள். மாமாயன் என்று ஒரு திருநாமம், மாதவன் என்று இன்னொரு திருநாமம், வைகுந்தன் என்று 3வது திருநாமம். இந்த திருநாமங்களை எல்லாம் நாங்கள் நவிலுகிறோம். நவிலுதல் என்றால் சொல்லுதல், கீர்த்தித்தல் என்ற அர்த்தம் என்று சொல்கிறார்கள் வெளியிலே இருப்பவர்கள். இந்த திருநாமத்தை எடுப்பானேன் என்றால், மாமாயன் என்பது பெருமாளுடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே இருக்கிற 1000 பெயர்களிலே ஒன்று. அங்கே எப்படி இருக்கிறது? மகாமாயா என்று இருக்கு. மகாமாயா என்ற திருநாமம் இருக்கிறது அங்கே. அதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார் பட்டர்? பட்டர் இந்த திருநாமங்களுக்கு எல்லாம் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். சகஸ்ரநாமம் 1000 திருநாமத்துக்கும் அர்த்தம் எழுதியிருக்கிறார். எந்த பட்டர்? இந்த நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி என்று இப்பொழுது ஆரம்பித்தோமே திருப்பாவை ஆரம்பத்திலே, அந்த ஸ்லோகத்தை இயற்றிய அதே பட்டர், திருப்பாவிக்கு தனியினை இயற்றிய அதே பட்டர் அதில் வருகிற நாமங்கள் கூட எழுதினார். மகாமாயன் என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார் என்றால், தன்னிடம் பக்தி இல்லாதவர்களை பெருமாள் என்ன பண்ணுவார்னா, திரை போல மறைக்கிற மாயையை உடையவர். தன்னுடைய மாயையே ஒரு திரை போல போட வைத்து தான் மறைந்து கொண்டு விடுவார். தன்னுடைய மாயையை திரை போல ஆக்கி கொண்டு விடுவார். பக்தி இல்லாதவர்களுக்கு அவர் தெரிய மாட்டார். யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்ற இடத்திலே இந்த கருத்து வருகிறது. யவனிகா என்கிற கருத்து. யவனிகா தான் திரை. இந்த பட்டருடைய வார்த்தையிலே யவனிகா என்கிற வார்த்தை இல்லை. அதற்கு பதில் திரஸ்கரிணி என்று வேறொரு வார்த்தை இருக்கிறது. இருக்கட்டும், மறைப்பது என்று. ஒரு உதாரணம் பார்க்க வேண்டுமானால், பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார். அமிர்தமதன கதை அடுத்த கதை இது. அசுரர்களை மயக்கி விட்டார். தன்னுடைய அழகாலேயே மயக்கி விட்டார். அதான் மாயை. அவன் மகாமாயன். அவர்களுக்கு அந்த அமிர்தத்தில் துளி கூட பங்கு கொடுக்காமல் அவர்களை மோகினி அவதார மாயையினாலே மயக்கிவிட்டு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து விட்டு இவர் போய் சேர்ந்து விட்டார். அதனால் பட்டர் எழுதுகிறார், தன்னிடம் பக்தி இல்லாதவர்களை இப்படி எல்லாம் மயக்குவார் என்று. தேவர்கள் பெருமாளிடம் பக்தி கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. அசுரர்கள் பெருமாளிடம் பக்தி கொள்ளாதவர்களாக இருந்தார்கள், ஆனாலும் அந்த அமிர்த மசனம் என்கிற மகா பிரயத்தனத்திலே பங்கேற்றார்கள். அவர்கள் முயற்சிக்கெல்லாம் ஒரு குறைவும் இல்லை. ஆனால் கடைசியில் பலன் கிடைக்கவில்லை. அப்படி பெருமாள் பண்ணிவிட்டார். அதனால்தான் அவர் மகாமாயன் என்கிறார். மகாமாயன் என்பதற்கு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம் என்கிறார் அதே பராசர பட்டர். மாயா என்றாலே பிரகிருதி. புதுசாக அர்த்தம் சொல்வது இல்லை, சொல்கிற அர்த்தம் இல்லை. இது மாயாந்து பிரகிருதி வித்யாது என்று வேதமே சொல்லுகிறது. மாயா என்ற வேத சப்தத்துக்கு பிரகிருதி என்ற அர்த்தம் உண்டு என்று. மாயினந்து மகேஸ்வரம், அதே வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதை உடையவன் தான் பரமாத்மா. அதான் மகாமாயன். மகாமாயா என்கிற பிரகிருதியை தன்னுடைய உடைமையாக கொண்டவன், அதற்கு சுவாமியாக இருப்பவன் என்ற அர்த்தமும் சொல்லலாம். அல்லது மூன்றாவதாகவும் ஒரு அர்த்தம் சொல்லலாம். யார் காண்பிக்கிறார்? அதே பட்டர். கிருஷ்ணாவதார காலத்திலே பெரிய ஆச்சரிய சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணவன். மாயா என்றால் ஆச்சரியம். இவன் மாயன், மாமாயன் என்றால் பெரிய பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் பண்ணினவன் என்ற அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்திலே எவ்வளவு ஆச்சரியங்கள்! பூதனா சம்ஹாரம், சகடாசுர வதம்,
ஒவ்வொரு கதையையும் பார்த்தார். நேர்த்தி பார்த்த கேசி வதம் எல்லாமே ஆச்சரிய சேஷ்டிதங்கள் தான். கிருஷ்ணாவதாரத்திலே இவ்வளவு ஆச்சரிய சேஷ்டிதங்களை பண்ணினவன் என்பதும் மாமாயன் என்பதற்கு அர்த்தமாகிறது. அதனாலே அந்த பெயரை நாங்கள் கீர்த்திக்கிறோம். அர்த்தம் தெரிந்துதான் கீர்த்திக்கிறோம். ஆனால் அர்த்தம் தெரியாமலே கீர்த்தித்தாலும் கூட பலன் உண்டு. மாமாயன், அடுத்தது மாதவன் என்கிறோம். மாதவன் என்பது கூட சகஸ்ரநாமத்திலே வருகிறது. வருகிறது மட்டுமில்லை, பல தடவை வருகிறது. மாதவோ மதுசூதனஹா ஒரு இடத்திலே, வீரஹா மாதவோ மது இன்னொரு இடத்திலே, மாதவோ பக்தவத்சலஹா இன்னொரு இடத்திலே. சகஸ்ரநாமத்திலேயே 3 தடவை வருகிறது மாதவ என்கிற பதம். நமக்கெல்லாம் சில சமயம் சந்தேகம் வரும், இது என்ன சகஸ்ரநாமம் என்று 1000 பெயர் சொல்ல வேண்டும் என்று இருக்கும் பொழுது மாதவன் என்ற பெயரையே 3 தடவை சொல்லி 1000லே 3 ஆகிவிட்டது என்று கணக்கு பண்ணால் இது ஏமாற்றுதல் போல் இருக்கிறதே. ஒரே திருநாமத்தை 7-8 தடவை சொல்லிவிட்டு 1000 திருநாமங்கள் சொல்லி ஆயிற்று என்பதை அதை விட குறைவான எண்ணிக்கை கொண்ட திருநாமங்களிலேயே நிரப்பி விடலாவே, மறுபடியும் அதை புனருக்தி பண்ணுவதன் மூலமாக என்று. அதற்கு பராசர பட்டர் என்ன சமாதானம் சொல்லுகிறார்? அப்படி இல்லை, ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு அர்த்தம், ஒரு குணானுபவம், ஒரு குண விசேஷம் இருக்கிறது அல்லவா. மாதவ என்கிற திருநாமத்துக்கு 3 வெவ்வேறு அர்த்தங்கள் பெருமாளுடைய 3 திருக்குணங்களை சொல்கின்றன என்பதற்காக அது 3 தடவை வந்திருக்கிறது. பதத்தில் வேண்டுமானால் புனருக்தி இருக்கலாமே தவிர அந்த பதம் தெரிவிக்கிற குணம் இருக்கிறதே, பகவத் குணதர்ப்பணம் தானே இங்கே எழுதி கொண்டிருக்கிறார். அந்த குணம் வெவ்வேறு குணம். முதலிலே மாதவ மதுசூதனஹா என்ற இடத்தில் சொல்லும் பொழுது மாதவ என்பதற்கு எந்த பகவானுடைய குணத்தை ஸ்மரிக்கிறோமோ அது வேறு. வீரகா மாதவோ மதுகு என்ற இடத்திலே மறுபடியும் மாதவ சப்தம் வருகிறதே, அங்கே எந்த பகவத் குணத்தை அனுபவிக்கிறோம் என்றால் அது வேறு என்று. அப்படி மாதவ என்பதற்கு வெவ்வேறு அர்த்தங்கள் எப்படி கிடைக்கும் என்றால் அதையும் பட்டரே வர்ணிக்கிறார். முதல் அர்த்தம் மா தவஹா என்று பிரிக்க வேண்டும். மா என்றால் லக்ஷ்மிக்கு பெயர், தவஹா என்றால் அவனுடைய சுவாமி பதி என்ற அர்த்தம். லக்ஷ்மிபதி ஸ்ரீயப்பதி என்பது முதல் அர்த்தமாகிறது. இரண்டாவதாக ஒரு அர்த்தம், மது என்று ஒருவர் இருந்தார், அவருடைய குலத்திலே தோன்றியவன் மாதவன். ரகுவனுடைய குலத்திலே தோன்றினவன் ராகவன் என்று வந்தது போல, யதுவனுடைய குலத்திலே தோன்றினவன் யாதவன் என்று வந்தது போல, மதுவினுடைய குலத்திலே தோன்றினவன் மாதவன் என்று ஆவார் என்று நிஷ்பத்தியை சொல்லி இரண்டாவது அர்த்தம். அது தவிர மூன்றாவது மௌனாத் தியானாச்ச யோகாச்ச வித்தி பாரத மாதவம். மாதவம் என்று சொன்னால் மா என்னும் பொழுது மௌனத்தையும், த என்கிற பொழுது தியானத்தையும், யோகம் என்பதையும் வ என்பதிலே, இப்படி மாதவ என்பதை மௌன தியான யோகம் கொண்டவன் என்று சொல்லலாம் என்று. நமக்கு இந்த அர்த்தம் அவ்வளவாக இதற்கு முன் 2 அர்த்தங்கள் போலே எளிதாக ரசிக்கவில்லை, மனதுக்குள் போகவில்லை. ஆனால் இது மகர்ஷி வாக்கியமாயிற்றே. மாதவ என்பதற்கு ஒரு மகர்ஷி சொல்லுகிறார், மௌனமும் தியானமும் மௌனத்தாலையும் தியானத்தாலையும் யோகத்தாலையும் அடையக்கூடியவன் மாதவன் என்று ரிஷி சொல்வதனாலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அது ஒரு அர்த்தம் என்று. இன்னொரு அர்த்தம் 4வதாகவும் என்று சொல்கிறார்கள். 3 தடவைதான் மாதவ என்று இருக்கிறது, ஆனால் அர்த்தம் சொல்லும் பொழுது மேலே வருகிறது. இன்னொரு மாதவ போட்டிருந்தால் கூட பரவாயில்லை போல இருக்கிறது சஹஸ்ரநாமத்திலே. மகாவித்யா ச ஹரே ப்ரோக்தா தஸ்யா ஈஷோ யசோ பவஹானே தஸ்மான் மாதவ நாமாசி தவ சுவாமீதி சப்திதஹ. இந்த 4வது அர்த்தம் சொல்லும் பொழுது கூட மா தவஹா என்றுதான் பிரிக்கிறோம். தவஹா என்பதற்கு அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி சுவாமி என்றுதான் சொல்லுகிறோம். ஆனால் மா என்பதற்கு வித்யா என்று அர்த்தம் சொல்லுகிறோம். கோஷங்களிலே பார்த்தால் மா என்பதற்கு வித்யா என்கிற அர்த்தம், கல்வி, அது அர்த்தம் போட்டிருக்கிறது. ஹரியினுடைய வித்யா இருக்கிறாளே அவளுக்குத்தான் மா என்று பெயர். அவளுக்கு ஈசன், அந்த வித்யைக்கு ஈசனாக இருக்கிறவன் மாதவன் என்று பெயர். வித்யா சுவாமி என்று. வித்யா சுவாமி என்றால் என்று சொல்ல வருகிறார் என்றால், பகவானை நாம் அடைய வேண்டுமானால்
அதற்கு பிரம்ம வித்யைகள் என்று உபாசன வித்யைகள் 32 இருக்கின்றன. அந்த வித்யைகள் மூலமாகத்தான் அவனை அடைய முடியும். அந்த வித்யைகளாலே அடையப்பட வேண்டிய பிராப்தியனான சுவாமியாக அவன் இருக்கிறான். அந்த வித்யைகளுக்கே சுவாமியாகவும் அவன் இருக்கிறான். அதை சொல்வதற்காக மாதவ என்கிற பதம் வந்திருக்கிறது என்று. ஆஹா, மாயன் என்ற முதல் திருநாமம், மாதவன் என்ற இந்த பாசுரத்திலே சொன்ன இரண்டாவது திருநாமம், அதுபோல மூன்றாவது திருநாமம் வைகுந்தன் என்று. வைகுண்டன் என்பது கூட சகஸ்ரநாமத்திலே வருகிற திருப்பெயர் தான். வைகுண்ட புருஷ பிராணஹா என்று. அது என்ன வைகுண்டா என்றால் என்ன அர்த்தம் என்றால், குடி கதி பிரதிகாதே என்று. குடி என்கிற தாதுவானது போக்குதலை தடை பண்ணுவது என்கிற அர்த்தம். வி என்பது அதற்கு அது இல்லாமல் பண்ணுவது என்று. விகுண்டன் ஒருவன் விகுண்டனாக இருக்கிறான் என்றால் அவன் போவதற்கு தடையே கிடையாது என்ற அர்த்தம். விகுண்டன் தான் வைகுண்டன். ஆஹா, ஸ்லேஷ விகாத்தம் என்பது யாருக்கு கிடையாதோ அவன். கதி என்றால் ஒரு வஸ்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு கதி என்று பெயர். அந்த மாதிரி வஸ்துக்களுக்குள்ளே கதியை ஏற்படுத்துவதிலே எவனுக்கு விகாதமே ஏற்படாதோ அவன் என்று. மகாபாரத ஸ்லோகம் ஒன்று சொல்கிறது வைகுண்டன் என்ற பெயர் எப்படி வந்தது என்று. மயா சம்ஸ்லேஷிதா பூமிஹி பூ அத்பிர்வ்யோமச வாயுனா வாயுஷ்ச தேஜசா சார்த்தம் வைகுண்டத்வம் ததோ மம. பஞ்சபூதங்கள் இருக்கின்றன அல்லவா? பூமி ஜலத்தோடு சேர்க்க வேண்டும், ஆகாசத்தை வாயுவோடு சேர்க்க வேண்டும், வாயுவை அக்னியோடு சேர்க்க வேண்டும் என்றெல்லாம். இந்த கதிகளுக்கெல்லாம் தான் பிரதிகாதம் இல்லாமல் பண்ணக்கூடியவன் அவன் வைகுண்டன். அதனால்தான் அவனுக்கு வைகுண்டன் என்ற பெயர் வந்தது என்று மகாபாரதம் சொல்லுகிறது. வேறு அர்த்தங்கள் கூட சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஒரு அர்த்தம். இப்பொழுது 3 திருநாமங்கள் வந்தன திருப்பாவி பாசுரத்தில். இதிலே 3க்கும் நாம் அர்த்தம் சொல்லிவிட்டோம். அர்த்தம் 3 மூலமாக என்னென்ன குணங்களை அனுபவிக்க வேண்டும் என்றும் புரிந்துவிட்டது. ஆனால் ஒன்று நமக்கு கேள்வியாக இருக்கிறது. இந்த 3 பெயர்களை இங்கே எடுப்பாரேன்? எத்தனையோ இதற்கு முன்பாட்டிலே வேறு பெயர்கள் எல்லாம் தேவாதி தேவன் என்று போன பாசுரத்தில் எடுத்தார். கேசவன் என்று அதற்கு முன் பாசுரத்தில் எடுத்தார். அப்பொழுதெல்லாம் ஏன் அந்த பெயரை எடுத்தார் என்பதற்கு காரணத்தை கூட நாம் சொன்னோம். நடக்கும் பொழுது கேசவனை தியானிக்க வேண்டும் இத்தியாதியாக. இப்பொழுது இந்த பாசுரத்திலே எதற்கு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ற 3 திருநாமங்களை எடுத்திருக்கிறார்? இந்த 3க்கும் பரஸ்பர சம்பந்தம் உண்டா அல்லது இந்த 3க்கும் இப்பொழுதைய பிரகரண சம்பந்தம் உண்டா? எதற்காக இந்த 3 என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அதை சற்று ஆராய்வோம். வைகுந்தன் என்பது பரரூப பெயர், மாதவன் என்பது வியூகரூப பெயர், மாமாயன் என்பது விபவரூப பெயர் என்று நாம் ஏற்கனவே பெருமாளுக்கு பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை என்று 5 வடிவங்கள் இருப்பதை பற்றி பேசினோம். ஒரு தடவை சொல்லக்கூட சொன்னோம். முதல் பாசுரத்திலே இருக்கிற நாராயணன் என்பது பரரூபம், 2வது பாசுரத்திலே இருக்கிற பார்க்கடலில் பையத்து என்ற பரமன் என்பது வியூக ரூபம், 3வது பாசுரத்திலே இருக்கிற ஓங்கிய அலகலந்த உத்தமன் என்பது உலகளந்த உத்தமன் என்பது விபவ ரூபம் என்று கூட சொன்னோம். அதே மாதிரிதான் பரவியூக விபவ ரூபங்களை இதற்கு முன் பாசுரங்களிலே பாசுரத்திற்கு ஒன்றாக சொன்னது போலத்தான் அதே பரவியூக விபவ ரூபங்களை சேர்த்து வைத்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று இந்த பாசுரத்திலே சேர்த்து பேசியிருக்கிறாள். சரி, இப்பொழுது எதற்காக மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்பதை சொல்ல வேண்டும் இந்த பாசுரத்திலே என்றால், இப்பொழுது மாமான் மகள் இருக்கிறாளே, அவளுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. ஒரு கால் அவள் ஊமையோ அல்லது அவள் செவிடோ அல்லது அவள் அனந்தலோ அல்லது அவள் மந்திரப்பட்டாளோ என்றெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. அப்பொழுது அதை குணப்படுத்துவதற்கு என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு வியாதியும் குணப்படுத்துவதற்கு வெவ்வேறு திருநாமங்கள் இருக்கின்றன பெருமாளுக்கு. இப்பொழுது மாமாயன் என்கிற திருநாமத்தை சொன்னால் அவனுக்கு ஆச்சரிய சக்தி இருக்கிறது என்பதை சொல்லதாகும். அதனாலே மந்திரப்பட்டவளை எல்லாம் அவன் குணப்படுத்த வல்லவன் என்பது அந்த பெயரிலே தெரிகிறது. அவன் ஆச்சரிய சேஷ்டிதன், மகா மாயாவி. அதனாலே மந்திரத்தாலே
நோய்வாய்ப்பட்டவளை அவன் குணப்படுத்துவான் என்பதற்காக அந்த பெயர். மாதவன் என்று எதற்காக என்றால் அவன் ஸ்ரீயப்பதி, ஸ்ரீ இருக்கிறாளே அவள் மூலமாக அவன் அங்கஹீனர்களை எல்லாம், அங்கஹீனர் மாதிரி தான் இந்திரிய விகலங்கள் எல்லாம் கூட, செவிடு குருடு அவர்களை எல்லாம் லக்ஷ்மியினுடைய கட்டாட்சத்தின் மூலமாக குணப்படுத்துவன் என்பதை காண்பிப்பதற்காக இவன் தான் லக்ஷ்மிபதி. மாமான் மகளுக்கு இவன் மாதவத்துவம் அவளுக்கு உதவி செய்யும் என்று. வைகுந்தன் என்கிற பெயர் இங்கே எப்படி பொருந்துகிறது என்றால், குந்தகங்களை எல்லாம் நீக்கி, குண்டா என்பதற்கே கதி பிரதிகாசம் என்பதுதானே அர்த்தம் சொன்னோம். அந்த தடைகளை எல்லாம் நீக்கி மறுபடியும் இவளை குணப்படுத்த வல்லவன் என்பதனாலே இப்பொழுது இந்த பிரகரணத்திலே ஊமையாவோ செவிடோ அனந்தலோ மந்திரப்பட்டாளோ என்று இருக்கிற இப்படிப்பட்ட கீழ்நிலையிலே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு எந்தெந்த திருநாமங்கள் குணப்படுத்துமோ அந்த மாதிரி பொறுக்கி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று வெளியிலே இருப்பவர்கள் அந்த திருநாமங்களை பாடுகிறார்கள் என்று. இன்னொரு விதமாக பிரதிவாத பயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி தன்னுடைய உரையிலே எழுதியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் அவனுக்கு வசப்பட்டவர்கள். எல்லாருமே வசப்பட்டவர்கள் தானே என்றால் இவர்கள் காம வசப்பட்டவர்கள். மாமாயன் என்பவன் பெண்களை எல்லாம் வசப்படுத்துவான். ஏனென்றால் அவன் அதனால்தான் மாய். நாம் ஏற்கனவே ஒரு பாசுரம் பார்த்தோம் இல்லையோ நாச்சியார் திருமொழியிலே, உன்னுடைய பேச்சும் செய்கையும் எங்களை வசப்படுத்துகிறது என்று. அதனாலே மாமாயன். மாதவன் என்பவன் இந்த சாதாரண பெண்களை எல்லாம் விடுங்கள், பிராட்டியையே வசப்படுத்துவான். மா என்றால் பிராட்டி. வைகுந்தன் என்பவன் நித்தியசூரிகள், ஆனந்த கருட விஸ்வசேனர்கள், மற்ற நித்தியர்கள், புக்தர்கள் எல்லாரையும் வசப்படுத்துவான். இப்படி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ற மூன்றுமே சர்வமும் அவன் வசத்திலே இருக்கின்றன என்பதை காண்பிப்பதற்காக வந்ததனாலே இந்த பிரகரணத்திலே மிகவும் பொருத்தமானவை. 3 திருநாமங்கள் ஆயிற்று. ஆனால் அதோடு நிற்காமல் வேறு திருநாமங்களை பற்றியும் பேசுகிறாள். எப்படி என்றால், நாமம் பலவும் நவின்று என்று. இந்த 3 மட்டுமில்லை, எத்தனையோ பல நாமங்களை நாங்கள் கீர்த்திக்கிறோம் என்று. நாமங்களை கீர்த்தித்தல் நல்லது என்பதை பற்றி இப்பொழுது பேசியாக வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அது பண்ணுவதற்கு காரணம் இருக்க வேண்டுமே. அவர்கள் ஏதோ ஒரு நன்மையை, பயனை, பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்ணுகிறார்கள். என்ன என்றால், வைகுண்ட என்கிற நாமத்தை கீர்த்தித்தோமானால் பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்று ஒரு வசனம் இருக்கிறது. வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக விநாசனம் என்று. வைகுண்டனுடைய நாமத்தை நாம் கிரகித்தோமானால், அதை உச்சரித்தோமானால் சமஸ்த பாபங்களும் அழிந்து போய்விடும் என்று பாரதம் சொல்லுகிறது. விஷ்ணு புராணம் என்ன சொல்கிறது? பொதுவாக பெருமாளுடைய திருநாமங்களை கீர்த்தித்தோமானால் அதற்கு அர்த்தம் புரிந்து கொண்டுதான் கீர்த்திக்க வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லை. அல்லது அதை மனசில் ஒருமுகப்படுத்தி தான் பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாவங்கள் எல்லாம் போய்விடும். அவசேனாபி யன்னாம்னி கீர்த்திதே சர்வ பாதகைஹி புமான் விமுச்யதே சத்யஹ சிம்மத்ரஸ்தைர் மிருகைரிவ. அவசேனாபி, அதிலே மனசு கூட லயிக்கவில்லை. என்னவோ இவன் மனசு வேற என்னவோ எண்ணிக்கொண்டிருக்கிறது, வாய் என்னவோ பெருமாளுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறது, அவசரமாக வருகிறது, எதேச்சையாக பெருமாள் பேர் வருகிறது. தவறி போயோ என்னவோ அவன் மாதவா கோவிந்தா என்று சொல்லிவிட்டான். அப்படி இருந்தால் கூட அந்த பெருமாளுடைய நாம கீர்த்தனத்தை பண்ணினோமானால் எல்லா பாத்தகங்களிலிருந்தும் இவன் விடுபடுகிறான். எது போல என்றால், சிம்மத்ரஸ்தைர் மிருகைரிவ. சிங்கத்தை கண்டால் மான்கள் ஓடி போய்விடுமே, பயந்து போய். அதே போல்தான் இவனுடைய கீர்த்திதமான நாமங்களுக்கு பயந்து போய் பாதகங்கள் எல்லாம் இந்த புமானை விட்டு, மனுஷனை விட்டு ஓடி போய் விடுமாம். சிங்கத்துக்கு பயந்த மான் போலே ஓடுமாம் பாவங்கள் எல்லாம் என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. குறிப்பாக கலிகாலத்திலே நாம சங்கீர்த்தனம் தான் நம்மால் பண்ணக்கூடியதும் சாஸ்திர விகிதமுமான தர்மம். கலவு சங்கீர்த்திய கேசவம் என்று
இன்னும் பெரிய பெரிய தர்மங்கள் எல்லாம் இருக்கிறது, யாகம் யஜ்ஞம் தபஸ் என்னென்னவோ பண்ணலாம். ஆனால் கலிகாலத்திலே நம்மால் ஆகுமோ? கலிகாலத்துக்கு நாம சங்கீர்த்தனம் தான் ஏற்பட்டது. சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி. நாராயணன்கிற சப்த மாத்திரம், சொல் மாத்திரம் சொல்லுங்கள், அதுக்கு என்ன அர்த்தம் என்பதெல்லாம் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, துக்கங்கள் எல்லாம் விலகி போய் சுகம் ஏற்படும் அந்த நாராயணன் என்ற பெயரை சொன்னதனாலேயே என்று பல பிரமாண வச்சனங்கள் சொல்லுவதை பார்த்தால் நாமம் பலவும் நவின்று என்று அதே வச்சனங்கள் சொல்கிற நீதியை நமக்கு ஆண்டாள் தெரிவிக்கிறார். இதற்கு பின்னாலே ஒரு பாட்டு வரப்போகிறது. அந்த பாட்டிலே கண்ணனையை எழுப்புவது. இந்த பாட்டிலே கண்ணனை சேவிப்பதற்காக தோழி எழுப்புகிறாள். பின்னாலே கண்ணனையே எழுப்புகிற ஒரு பாட்டு வரப்போகிறது. இந்த இரண்டையும் ஒப்பிட வேண்டும் போல் நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அந்த பாட்டிலேயும் வர்ணனை கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கிறது. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. அங்கேயும் இங்கே சுற்றும் விளக்கெரிய என்று சொல்லுவது போல அங்கேயும் குத்து விளக்கெரிய என்று தீபத்தை பேசியிருக்கிறார். இங்கே துயிலணை மேல் என்று சொல்வது போல அங்கே மெத்தென்ற பஞ்சசயனத்தில் என்று பஞ்சு படுக்கையை மெத்தென்றிருக்கிற பஞ்சு படுக்கையை பேசுகிறார். இப்படி என்ன ஒரு ஒற்றுமை! இவளை எழுப்புகிற பாசுரத்திலேயும் பெருமாளை எழுப்புகிற பாசுரத்திலேயும் இது என்ன ஒற்றுமை இருக்கிறது என்றால், அதுவே கூட நமக்கு ஒரு உண்மையை தெரிவிக்கிறது. இவள் பாகவதோத்தவை. பகவானுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குமோ அது போன்ற சிறப்புகள் உத்தமமான பாகவதர்களுக்கும் இருக்கும் என்று தெரிவிப்பதற்காக இன்னொரு பாசுரம் வரப்போகிறது. நாயகனாய் நின்றாய் என்று, அதிலேயும் தான் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று இருக்கிறது. அது பெருமாளுடைய மணிமாடத்துக்கு மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இங்கே இந்த மாமான் மகளுக்கும் அதே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தோமானால் எழுப்ப வந்தவர்களுடைய திருஷ்டியிலே உள்ளே தூங்கிக் கொண்டிருப்பவள் பெருமாளுக்கு சமமானவள் என்கிற புத்தி இருப்பதாக தெரிகிறது. இந்த பாசுரத்திலே நமக்கு என்னென்ன நீதிகள் கிடைக்கின்றன என்று லேசாக பார்ப்போம். தூ என்று முதல் பதம் சுத்தி, பரிசுத்தி, தோஷம் இல்லாமை, அழுக்கில்லாமை என்பதை பற்றி பேசுகிறது. அதுவே நமக்கு ஒரு நீதி. ஏனென்றால் மகாபாரதத்திலே மகாலட்சுமியே பேசுகிறாள். ஏன் மகாலட்சுமி பேசுவதை பற்றி இந்த பாசுரத்தில் நினைக்க வேண்டும் என்றால், பின்னாலே வந்ததெல்லாம் மகாலட்சுமியினுடைய விபூதிதான். மணி மாடமாகட்டும் அல்லது சுற்றிலும் விளக்காகட்டும் தூபமாகட்டும் எல்லாமே ஒவ்வொன்றும் லக்ஷ்மி. ரத்னம் லக்ஷ்மி, தீபம் தீபலக்ஷ்மி, எல்லாம் லக்ஷ்மி கட்டாட்சத்தினுடைய சிறப்பு தான் இதிலே வருகிறது. ஆனால் தூ என்று ஆரம்பிக்கிறது, பரிசுத்தியை சொல்கிறது. அதற்கென்ன காரணம் என்று யோசித்தோமானால் நமக்கு ஒரு நீதி தெரிகிறது. மகாலட்சுமியே சொல்கிறாள் மகாபாரதத்திலே, நான் அசுத்தமான வீடுகளில் வசிக்க மாட்டேன் என்று அவள் சொல்லுகிறாள். மகாலட்சுமி ஒரு கிரகத்தை எழுந்தருள வேண்டும் என்றால், அதாவது செல்வச் செழிப்பு ஏற்பட வேண்டும் என்றால், முதலிலே அந்த கிரகம் தூயதாக இருக்க வேண்டும். குப்பை கூளங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. நன்றாக பெருக்கி மெழுகி கோலம் போட்டு விளக்கேற்றி அப்படி வைத்தால்தான் மகாலட்சுமி அந்த கிரகத்துக்கு வருவாள். இதை மகாலட்சுமியே சொல்லி இருக்கிறாள். நமக்கு முக்கியமான நீதி கிடைத்து விட்டது. தூய்மையான என்ற ஒரு பத்தி நம் வீட்டை தூய்மையுடன் வைத்துக் கொள்வதன் கடமை. சூமணி மாடத்து என்ற பதத்து நீதியாக அது இருக்கிறது. இன்னும் மேலும் பார்த்தோமானால் பகவத்கீதையிலே ஒரு வரி வருகிறது, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே என்று. அதிலே சுச்சீனாம் என்பதையும் ஸ்ரீமதாம் என்பதையும் சேர்த்து அடுத்தடுத்த பதமாக வைத்திருக்கிறார். சுச்சீனாம் என்பது தூய்மையை குறிக்கிறது, ஸ்ரீமதாம் என்பது செல்வத்தை குறிக்கிறது. இந்த தூய்மைக்கும் செல்வத்துக்கும் அப்படி ஒரு பிணைப்பு இருக்கிறது. தூய்மையானவர்கள் தான் ஸ்ரீ கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அதனாலே தூ மணிமாடா என்பதை சேர்த்துக்கலாம். பரிசுத்தியையும் செல்வத்தினுடைய நிதர்சனங்களான
லக்ஷ்மீகரமான கிரக பதார்த்தங்களையும் சேர்த்து பேசும். இந்த மாமான் மகள் இருக்கிறாளே, இவள் இம்மை இன்பங்களில் நாட்டம் கொண்டவளாக இருக்கிறாள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விளக்கேற்றுகிறாள், தூபம் கவழா என்றால் மூக்குக்கு இன்பம் வேண்டும் என்று பார்க்கிறாள், கண்ணுக்கு இன்பம் வேண்டும் என்று பார்க்கிறாள், துயிலன் மேல் கண் வளரும் என்றால் தன்னுடைய தோலுக்கு இன்பம் வேண்டும் என்று பார்க்கிறாள் என்று இந்திரியங்கள் மூலமாக இன்பம் பெறுவதிலே நாட்டம் இருக்கிறது. இது நல்லதா கெட்டதா? இங்கே திருப்பாவையில் பார்த்தால் அவளை உயர்த்தியாகத்தான் பேசியிருக்கிறார்கள், ஆனால் அவள் இன்பம் துவைக்கிறாள் என்று சொல்லி இருக்கிறது. அதனால் இம்மை இன்பங்களிலே நாட்டம் கொண்டவளை இகழலாமா புகழலாமா என்றால் இகழக்கூடாது. இவள் பாகவதை. நாம் அனுபவிக்கலாமோ அப்படி இன்பங்களை எல்லாம், இந்திரியங்கள் மூலமாக கிடைக்கிற இன்பங்களை எல்லாம், விஷயங்களை விலக்க வேண்டும் என்றுதானே சாஸ்திரங்கள் நமக்கு போதிக்கின்றன. இவளுக்கு மட்டும் நன்றாக அனுபவிக்கிறாள், கண்ணினாலே அனுபவிக்கிறாள், மூக்கினாலே அனுபவிக்கிறாள், தோலினாலே அனுபவிக்கிறாள் என்று வருகிறதே என்றால் சாஸ்திரங்கள் நமக்கும் அவற்றை எல்லாம் விலக்கவில்லை. நாம் கூட இம்மை இன்பங்களை அனுபவிக்கலாம் என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது. பின்ன விஷயங்களை வெறுக்க சொல்லி சொல்கிற சாஸ்திரம் என்ன என்றால், அதற்காக பாடாய்பட்டு நமக்கு பிரயத்னம் பண்ணி நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஆத்ம ரட்சைக்கு பண்ண வேண்டிய காலத்தை எல்லாம் வேறு இந்திரியங்களுக்கு தீனி போடுவதிலே செலவழித்து விடாதீர்கள் என்று சொல்கிறது. ஆனால் நமக்கு இன்பம் கிடைக்குமானால் அப்பிரயத்னாகதா சேவ்யாக, உன்னுடைய முயற்சி இல்லாமல், உன்னுடைய காலத்தை வீணடிக்க வேண்டிய தேவை இல்லாமல் உனக்கு அப்பிரயத்தினாலேயே நிறைய இன்பங்கள் கிடைக்குமானால், உதாரணமாக சொல்கிற வழக்கம் சர்க்கரை பொங்கல் என்று, நாக்குக்கு இன்பம். அந்த சர்க்கரை பொங்கல் கிடைத்தால் அதை விலக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லவில்லை. கிடைத்தால் சாப்பிடு, ஆனால் உன்னுடைய நேரத்தை நல்ல செலவிடு. அதனாலே தங்களுக்கு வாய்த்த இன்பங்களை நுகர்வதில் தப்பில்லை என்பது இரண்டாவது நீதி. அதற்கடுத்தது தாழ் திறவாய். அந்த வாக்கியத்திலே கூட நமக்கு ஒரு நீதி இருக்கிறது. தாழ்பாள் கதவுக்கு வேண்டியதுதான். ஏனென்றால் உலகத்திலே பகைவர்கள் இருக்கிறார்கள், திருடர்கள் இருக்கிறார்கள், நாம் அவர்களிடமிருந்து தப்ப வேண்டும், தாழ் போட்டுக் கொள்ள வேண்டும். அதே தாழ்பாலை நண்பர்கள், அடியவர்கள் இவர்கள் எல்லாம் வந்த பொழுது திறக்க வேண்டும். அதனாலே தாழ் சில இடங்களிலே திறக்க வேண்டும், சில இடங்களிலே மூட வேண்டும். அது நமக்கு ஒரு நீதி. மாமீரவளை எழுப்பீரோ, இந்த வாக்கியத்திலேயும் ஒரு நீதி இருக்கிறது. ஒரு சிறுமியாக இருப்பவள் பூர்ணமாக சுதந்திரை கிடையாது. அவள் தன்னுடைய பெற்றோர்களுடைய வசத்திலே இருப்பவள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிபவள். அவளை எழுப்பிக் கொண்டோ நாம் நோன்பு நோற்பதற்கு போக வேண்டும் என்றால் கூட அவளுடைய பெற்றோர்கள் தான் அதற்கு சம்மதிக்க வேண்டும். பெற்றோர்களை மீறி நல்ல காரியம் பண்ணுவதற்கு கூட வீட்டை விட்டு கிளம்ப கூடாது சிறுமியாக இருக்கிறவள். அதனால்தான் இவர்கள் கேட்கிறார்கள், அவளுடைய தாயாரிடம் போய் நீங்கள் அவளை எழுப்பி அனுப்புங்கள் என்று. அடுத்தது பெற்றோர்களுடைய கடமை என்ன என்றால், தம்முடைய சிறார்களுக்கு வைகரையில் துயில் எழுதல் முதலிய நல்ல பழக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது. பெற்றோர்களாக இருப்பவர்கள் செல்லத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக தூங்குகிற கெட்ட பழக்கத்தை, அதிகமாக தூங்குகிறது, சூரியோதய காலத்திலும் தூங்குகிறது முதலிய கெட்ட பழக்கங்களை தன்னுடைய சிறுவர்களுக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது. இப்பொழுது சூரிய உதயம் ஆக போகிறது, நோன்பு நோக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது, விடியற்காலை நேரம் வைகரை. இந்தியத்திலே அவள் தூங்க கூடாது. பெற்றோர்களுடைய கடமை எழுப்பி விடுவது. அதை இந்த பெற்றோர்களுக்கும் புரியும்படியாக சொல்வதற்காக மாமீர் அவளை எழுப்பீரோ, உங்கள் அல்லவா, நாங்கள் எல்லாம் எப்படி நோன்புக்கு போகிறோமோ அதே போல எங்களுடன் அவளும் நோன்பில் பங்கெடுக்க வேண்டும் என்று செய்வது உங்கள் கடமையாயிற்றே, நீங்களே எழுப்புங்கள் உன் மகளை என்று சொல்கிறார்கள். கடைசியாக ஆனால் முக்கியமான நீதி நாம சங்கீர்த்தனம். பகவானுடைய நாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. இதை சொல்லும் பொழுது இரண்டு குறிப்புகளோடு சொல்கிறார். ஒன்று பலவும் என்று, நாமங்கள் பலவும் நவின்று என்று.
ஓரிரு நாமங்களோடு நிறுத்தி விடாதீர்கள். ஓரிரு நாமங்களோடு நிறுத்துபவர்கள் கூட பலனடைந்திருக்கிறார்கள். க்ஷத்ரபந்து என்று ஒருவன் இருந்தான். அவனுக்கு கோவிந்தன் என்று ஒரே ஒரு நாமத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தார் அவனுடைய ஆச்சாரியர். அவன் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டு 3 எழுத்துடைய பேரால் க்ஷத்திரபந்து மன்றே சாந்ததி கண்டு கொண்டான். அவன் உயிர்ந்து போனான். திருமாலை சொல்கிறது. அப்படி ஒரு நாமத்தாலேயே உயிர்ந்தவர்கள் உண்டு. சில பேர் ராம ராமா என்பதை கூட தவறாக மரா என்று ஒன்று சொல்லிக் கொடுத்தார். ஆனால் திரும்பி சொல்லு என்றார். ராம 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 என்று சொல்லும்போது ராமா என்பது அதிலே வந்துவிட்டது. அதனாலே உயிர்ந்து போன கதையும் உண்டு. ஆனால் எதற்காக ஒரே நாமத்தோடு நிறுத்த வேண்டும்? நாம் பல உன்னவின்று நிறைய நாமங்களை நாம் சொன்னால் நல்லதல்லவா? ஸ்ரீநாத நாராயண முகுந்தமாலை சொல்கிறது. வேறு நாமங்களை அடுக்கி அதையே அந்த மெட்டுக்குள்ளே வரும்படியாக அமைத்து ஒரு ஸ்லோகம். ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணே ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைட்டபாரே ஸ்ரீராம பத்மாட்சரே முராரே. எத்தனை நாமங்கள் வந்து விட்டன. அடுத்த ஸ்லோகம். அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி. இப்படி நிறைய திருநாமங்களை ஒரு மெட்டிலே அமைத்து பாட்டாக பாடுங்கள். ரமாதயித ரங்க பூரமண கிருஷ்ண விஷ்ணோ ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண. இன்னொரு மெட்டிலே அமைந்த பாட்டு. இதிலேயும் பெருமாளுடைய நாமங்கள் இருக்கின்றன. இன்னொரு பாட்டு. கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. இந்த ஸ்லோகத்தில என்ன என்று கேட்டால் பெருமாளுடைய திருநாமங்களை ஒரு மெட்டிலே வரும்படியாக பொறுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது. அந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் அல்லது நாமம் பலவும் நவின்று என்றாகும். அல்லது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரம் இருக்கிறது. 1000 நாமங்களை விஸ்வம் விஷ்ணுவோ என்று ஆரம்பித்து கோர்த்து வைத்திருக்கிறார். அதை அனுசந்திக்கலாம். இது ஒரு குறிப்பு. இன்னொரு குறிப்பு, எந்த வேளையிலே அனுசந்திப்பது என்பது காலை துயில் எழுந்த உடனே பகவன் நாமாக்களை நல்லது. ஒன்றுமே தெரியவில்லை என்றால் கேசவாய நமஹ நாராயண மகாதவாய நமஹ 12 இருக்கிறது அல்லவா கேசவாதி திருநாமங்கள். அந்த திருநாமங்களை கூட சொல்லலாம். நாமம் பலவும் நவீன்றேலோரெம்பாவாய் என்பது. ஆஹா, இந்த பாசுரத்திலே ஆரம்பத்திலே தூய்மைக்கும் லக்ஷ்மி சமிருத்திக்கும் இருக்கிற சம்பந்தத்திலே ஆரம்பித்து கடைசியிலே பகவன் நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமையிலே முடித்தார். சூமணி மாடத்து என்ற பாசுரத்தினுடைய சூக்ஷ்மார்த்தங்கள் இப்பொழுது முடிந்தன. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.